ஸோ dz வந்து என்னதுன்னா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இந்த இசட்டையும் dz-ஐயும் ப்ரீவியஸில் இருக்கிறதோட நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். h is equal to integral of ஸோ ரோ ஆல்ரெடி I இருக்கு இல்லையா, ஸோ I ரோ dz-க்கு பதிலாக ரோ dz-க்கு பதிலாக மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா a5 டிவைடட் பை z-க்கு பதிலாக ஓகே. ஸோ dz-ல இங்கே ஒரு ரோ இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ரோ வேறு போடணும். ஸோ ரோ இன்ட்டு ரோ ரோ ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இப்போ I/4π காமனை வெளியே எடுத்துருங்க. ஸோ மேலே ரோ ஸ்கொயர் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா டி ஆல்ஃபா, கீழே ரோ ஸ்கொயரை காமனாக நான் வெளியே எடுத்தேன்னா 1 + காட் ஸ்கொயர் ஆல்ஃபா 3/2. ஸோ இங்கேயும் 3/2 இருக்கும். இந்த 2 கேன்சல் ஆகிடும், க்யூப் இருக்கும். ஸோ க்யூப் இருக்கிறனால இந்த ரோ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், கீழே ரோ மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன வரும்னா I/4π இன்டகிரல் ஆஃப் இந்த 1 + காட் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் கொசிக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஆகிடும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் டி ஆல்ஃபா டிவைடட் பை கொசிக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா, கொசிக்கன்ஸ் ஆல்ஃபா மட்டும் வரும். இந்த 1 / கொசிக்கன் வந்து சைன் ஆயிரும். ஸோ இன்டகிரல் ஆஃப் சைன் ஆல்ஃபா வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 போடுறேன். அப்போ I/4π காஸ் ஆல்ஃபா 2 மைனஸ் காஸ் ஆல்ஃபா 1. ஸோ இதுதான் என்னோட ஈக்குவேஷன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஹச்சுக்கு எப்பயுமே a/m. ஸோ இன்னொருக்கா சொல்கிறேன், இது கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷன். முதல்ல இந்த ஃபார்முலா எழுதிடணும். I dl cross r divided by 4/r3. ஸோ r என்னது, r3 என்னது, dl என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து இசட்டுக்கும் dz-க்கும் கண்டுபிடிக்கணும், அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கடைசி காஸ் ஆல்ஃபான்னு வரும், சைன் ஆல்ஃபான்னு வரும். அதை இன்டகிரேட் பண்ணி காஸ் ஆல்ஃபா போட்டு, ஓகேங்களா, காஸ் ஆல்ஃபா 2 மைனஸ் காஸ் ஆல்ஃபா 1 முடிச்சிடணும். I/4π காஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா 2 முடிச்சிடும். ஓகே. ஸோ இது லைனோட இன்டகிரேஷன் டெரிவேஷன். H டியூ டு லைன், மேக்னெட்டிக் ஃபீல்டு 3வது யூனிட்டோட லைன்.